மகிழ்ச்சியான வேலை நண்பர்களே. ஹாப்பி சண்டே. இன்றைக்கி மார்னிங் எழுந்ததே லேட்டு தான், அதனால் ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மதியம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே நான்வெஜ் ஃபீஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான பார்சல் வந்திருக்கு. அது என்னோடய கேம்ப்ளின் எலகேன்டி ஃபவுண்டைன் பென். இந்த பென்னு வாங்கணுன்னு நான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃப்ரைடே தான் ஆர்டர் போட்டேன். மண்டே வர வேண்டியது, இன்றைக்கி சண்டே வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் கேம்ப்ளின் ட்ரைனிட்டி ஃபவுண்டைன் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். அந்த பென் நல்லாவே இருந்துச்சு. 2 இயர்ஸ்க்கு மேலவே யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் இந்த பிராண்டே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேம்ப்ளின் எலகேன்டி ஃபவுண்டைன் பென் வாங்கினேன். இதுவும் ப்ரீமியமாக பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. இந்த நியூ பென் வாங்கினதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி புது பென் வாங்கி அதை ஓப்பன் பண்ணும் போது இருக்க சந்தோஷமே தனி தான். அதுலேயும் இந்த பென் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக, அந்த மெட்டாலிக் கேப்பு, அதுக்கப்புறம் ஃபவுண்டைன் பென்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிப்பு, அந்த இங்க் ஃபில் பண்ணுறது, இந்த 90s கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப மெமரிஸாக இருந்திருக்கும் நம்ம படிக்கும் போது. இந்த பெனில் இங்க் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இங்க் கன்வெர்ட்டர் இருக்குது. இல்லைனா இந்த கேப்பில் நம்ம டைரெக்டாகவும் அப்படியே இங்க் ஊற்றிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன், எதாவது ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்கான்னு. அந்த மாதிரி எதுவும் இல்லை. பென் சூப்பராகவே இருந்துச்சு. சரி, ஒரு டைம் இங்க் ஃபில் பண்ணி எழுதியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இங்க்கும் ஃபில் பண்ணேன். ப்ரில் இங்க் தான் யூஸ் பண்ணுறேன். கேம்ப்ளின் இங்க் யூஸ் பண்ணால் இதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த ஊரில் இங்க் பாட்டில் கிடைக்கிறதே ரேராக இருக்குது. இந்த இங்க் பாட்டிலாம் நான் என் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேர் இப்போலாம் ஃபவுண்டைன் பென் யூஸ் பண்ணுறதே விட்டுட்டாங்க. அதுவும் ஃபவுண்டைன் பென் வாங்கி அதில் இங்க்கு போட்டு எதுக்கு அவ்வளோ வேலை? ஒரு பால் பென் வாங்கினா ரொம்ப ஈஸியாக இருக்குமே, வாங்கி அப்படியே எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்புறம் இங்க் லீக் ஆகிடுச்சுன்னா ட்ரெஸ்லலாம் கரையாயிடும், அதனாலே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஃபவுண்டைன் பென் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், பால் பாயிண்ட் பென்னை விட. கொஞ்சம் பிராண்டடாக இருக்கிற ஃபவுண்டைன் பென் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி லீக்கேஜும் ஆகாது. இப்போ நான் இங்க் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். என் ஃபிங்கர்ஸில் ஏதாவது ஒரு ட்ராப் இங்க் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அழகாக இங்க் ஃபில் பண்ணிட்டோம். கேப் போட்டு மூடிடலாம். அதுவும் அந்த சில்வர் கேப் ரொம்ப அழகாகவே இருக்குது. இங்க் பாட்டிலையும் கரெக்டாக மூடி வச்சுக்கலாம். இங்க் பாட்டிலேருந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ட்ராப் இங்க் கூட எங்கேயுமே லீக் ஆகலை. சரி, நம்ம நோட்லேயும் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஒரு நல்ல வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பென் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சாஃப்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஸ்மூத்தாகவே இருக்குது. பேப்பரை ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதுவும் முக்கியமாக அந்த நிப்பிலும் எழுதுறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் நேம் எழுதலைன்னா எப்படி? நம்ம சேனல் நேமே எழுதிடுவோம். பட்டூஸ் வ்ளாக்ஸ். ஹைஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபவுண்டைன் பென் கிஃப்ட் பண்ணுங்கள். அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி புது பென் கொடுத்தாலும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லை எழுதி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். சப்ஸ்கிரைப்.